பேக்லாம் தூக்கிட்டு எங்கே கிளம்புறோன்னா ஏலகிரி தான் போகிறோம். ஸோ யூஸ்வலாக ட்ரிப்பு கிளம்புறோம்னா எந்த ஊருக்கு எந்த மூலை முடுக்கு போனாலும் பெட்ஸ் எப்போவுமே நமக்கு ஃபேவராக தான் இருக்குங்க. கொஞ்ச நேரம் கூட கொஞ்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். சுடு தண்ணி வருமா? வந்தால் குளிக்க வேண்டியது தான். வெல்கம் டு டாம் அண்ட் ஜெர்ரி விலாக்ஸ். ஆமாம், ரூமில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சும்மா சுற்றின்னு இருக்கும் ஆளாளுக்கு. ஏசி வேறு இருக்குடி, ஏற்கனவே இங்கே குளிர்றது இல்லாத ஏசி. போய் கது தட்டு ஓடியாந்துடலாம். அந்த கேம்லாம் விரும்பத்தி விட்டுலாம் கேமரா வச்சுட்டு. கேமரா பண்றா ஸ்விம்மிங் பூலில் ஒரு நல்ல குளியலை போட்டு சரியான ஆட்டம், கொஞ்சம் ஆட்டமாக அமக்கலம் பண்ணிவிட்டு 2 பேரும் அடிச்சுட்டு ஆடிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஏரியாவை என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். போகிற போக்கில் தான் தெரியும் இந்த ஏரியாவோட அருமை என்னன்ட்டு, என்னென்ன இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு தான் டைம் பத்தலை. ஸோ அதனால் இருக்க டைமே என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். அருமையான சும்மா தலைன்னு போட்டு ஏறிக்க வராங்க. மழை சாரல் மாதிரி இப்போ தூவ போகிறாங்க பாரு, பொடி எடுத்து. அப்படியே பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல, பசி எடுத்தா அப்படிதான் இருக்கும். இல்லை, நீ முட்டையை பார்த்து டெம்ட் ஆகிருக்க. ஏன்னா சாரல் போடலையே, ஏமாந்துட்டுமோ? ஹாட்டிங் போடுறாங்க போல. என்னையா ஹாட்டிங் போடுறாங்க? ஓ போட்டுட்டு இருக்காங்க. பெப்பர் டிக்கெட்டு 350 ரூபா. அது குறைக்க மாட்டாங்க. இல்லை இந்த மாதிரி .1 நீங்கள் என்ன சொல்கிறீங்க? .1 என்ன சாப்பிட போறீங்க? கல்லுன்னா தான் கல், செங்கல். எக்கோடவா? பேர்ட்ஸ் பார்க் இங்கே வந்துருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஒரு நம்ம பெரிய சீனியர் பண்ணிட்டேன் நான். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் ஃபண்டோரா பார்க் வந்திருக்கோம். உள்ளே நிறைய எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம். இல்லை பேர்ட்ஸ் அனிமல்ஸு கேம்ஸ் மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோம். இந்த என்ட்ரி பர் சிங்கிள் பர்சன் வந்து 300 என்ட்ரி. இங்கே நிறைய சுத்தத்துக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாளில் இந்த இடத்த சுற்றி பார்க்க முடியாது. போங்க எங்கள் டிக்கெட் கைஸ், டிக்கெட் 300 ஏஜ் டிக்கெட். இவர் எங்க சீனியர் டிக்கெட் எடுத்துட்டாரா? இவர் தான் வந்து 0.1 சென்டிமீட்டர். ஒரு அமேசிங், அது நல்லா இருக்கு. இது வந்து நாட்டு வஞ்சரம் வந்து சாப்பிடுற மீன், வளர்க்கிற கோல்டன் ஃபிஷ். வாவ், ஃபிஷ். க்ளோன் ஃபிஷ். ஓ, அப்படியே ஒரே மாதிரி இருப்பாங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம். இவங்களாம் க்ளோனா இருப்பாங்க. நாட்டு ஜிலேபி, இதுதான் நாட்டு ஜிலேபி. இது ஜிலேபி மாதிரி தான் இருக்கு பாஸ். ஆமா, இதுதான் ஜிலேபி. இது வந்து கிருஷ்ணகிரி லேக்குக்கு போனீங்கன்னா 30 ரூபான்னு ஒரு மீனை வறுத்து தருவாங்க. அது பெருசா இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட சுவையா இருக்கும். நிறைய ஏஞ்சல். இதுவா? ஏஞ்சல் இது பேரா? ஏஞ்சல் மீன். இதுதான் ஏஞ்சல். ஸ்குரில். வந்தனா வெளியே விடுவேன். வா, என்ன விடுவேன்? ஓனாவா? நல்லா இருக்கு. அங்க பாருங்க, அதோ அந்த கார்னர். குட்டி பையன் தவளை நம்ம தான். அவன் எல்லாரையும் பார்த்து சுவா இருக்கான். ஸ்டாச்சு டேய் தூம இங்க வாடா. ஆமா, நம்மளுடைய மகேஷ் இதான். ஆமா, கொஞ்சம் இப்படிதான் இருப்பான். இருக்காங்க பாருங்க. மகேஷ் இதான் மகேஷ். டோருக்கு 10 இருக்கான். இல்ல 10 இருக்கோம். டோருக்கு பாருங்க, பெரிய பாம்பா இருக்கான். ரெட்னே.
இது ஜீன் கோழியா? பிரான் கோழியா இது? இது எல்லா கோழிலே தெரியல எனக்கு. பிரான் வந்து எறா. அதை போய் கோழியில் வந்து சிலிக்கி, அமெரிக்கன் சிலிக்கி ஆண்டாப்பா இவ பேர், சிலிக்கி. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபாரின் ப்ரீடு போல். நம்ம 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 நாட்டு கோழிங்க இல்லை, அமெரிக்கன் சிலிக்கி. பேரே நல்லா இருக்குல்ல, குட்டி பையன் அப்ரஹாம் அவன் இவன் பேர். இவன் நல்லா இருக்கான்டா, இவன் முயல் மாதிரி வராங்க. காது பிடிக்கணும். அக்கா சொல்லிட்டாங்க பிடிக்கக்கூடாதான், திட்டுவாங்க. அவங்க டச் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. நீ என்ன பண்ணிருந்துச்சு? சரி வா, திட்டுவாங்க வா. போனேன் வா, எங்கள் வீட்டில் இருக்கு, நான் தரேன் உனக்கு எத்தனை வேணும். இதே இவ்வளோ பெருசு, இதெல்லாம் குட்டி தாங்க, பெருசு பாக்ஸில் இருக்கு. இவன் பறப்பான்டா, இவன் சுகர் கிளைடர். எங்கே இருக்கான்? இது உள்ளே இருக்கான் பேர். ஓ, இது பார்த்துட்டு தான் பறப்பான் அப்படியே, ரெக்க வச்சுட்டு மாட்டில் நீ பார்த்துருக்கியா? அப்படியே அப்படியே எல்லாத்தையும் ஃபீட்டிங் பாட்டில் பற்றி முள்ள பண்ணுறி. சரி, அவர் நிறைய இதெல்லாம் இங்க பாரு பண்ணி வாத்து. How many days is born? It's around 1 month, more than 1 1 month. Oh, mom. Yeah. பண்ணி சோத்துல வந்து ஓய் சண்டை போடாதீங்க. நம்பர் ஆஃப் ஷூட் ஓய் வருமாண்டா பண்ணி நிறைய பேர் கால காட்சி. ஆஹா, இதுகிட்ட ஏதோ ஒரு வைரஸ் இருக்கான். கண்ணு நல்லா இருக்குடா, அவனுக்கு கண்ணு நல்லா இருக்கு. கம் இப்போ ஆனால் லிஃப்டிங் சொல்லி சமாளிக்கலாம். வாத்தே பிளாக் வாத்து. நான் மாப்பிள்ள, வணக்கம். நான் மாப்பிள்ள கடிப்பியா? கடிப்பு போதும். கம்மன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கு. இவனை தான் முதல்ல நிறைய மாசம் வளர்த்து அடிச்சு ஆகி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அதெல்லாம் நடக்குதா தெரியல. சரிவா போ, கம்மன் தான் இருக்கான், இந்த ஆக்டிவிட்டியும் இல்லை அவங்ககிட்ட. வாடா. அதுதானே இப்போ என்னுடைய வேற யார்? ஆடு பாரு இவ்வளோ குட்டியா இருக்கு. அதுடா ஆடு தானே சொன்னேன், இப்படி ஆடவா? லூசு பையில ஆடு. நம்ம டீம் எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்க நிறைய நம்மளை விட ஸ்பீடா இருக்காங்கடா, ஒயிட்டா இருக்கும். குட்டி போ, எப்படி பார்க்குறான் பாரு, எப்படி பார்க்குறான் பாரு இவன். என்ன பயமா இருக்கு ஒன்று தொடறதுக்கு. சரி, வெயில் அடிச்சா எங்க போய் படுப்பீங்க? ஓ, இங்க இருக்கு. வாடா. ஓகே பாய். அவங்க பேர் ஒருத்தன் தூக்குல தொங்குற மாதிரி உச்சத்துல போய் சோகத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்படி போனா வெளியே இவன் தான் அது நைட் சும்மாவே இங்கிலீஷ் தான் பேசுறேன். வெல்கம் டு டாம் அண்ட் ஜெர்ரி vlogs. உள்ள போறோம், தெரிக்க வரோம். வெல்கம் டு டாம் அண்ட் ஜெர்ரி. உள்ள என்ட்ரி ஆசவே இருக்கணும் நீங்க. அதை எனக்கு எப்பவுமே வாழ்க்கையில கிளியை கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு பழக்கம் இல்லை. ஓ, எந்த கிளியா? இந்த கிளியை தான்டா. அவன் வேற யாரும் இல்லை சிம்ரன், இவன் என் ஃப்ரெண்டு. இவ்வளோ நேரம் கேமரா தூக்கி சுத்தினவனே நான் தான். ஓகே, அவன் வேற யாரும் இல்லை சிம்ரன். ஓகே டன். நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? பாபா இது கோழி இல்லடா, பாபான்னு கூட பஞ்சவர்ண கிளி. அதாச்சும் பஞ்சவர்ண கிளி ஏன் பேர் இருந்ததுன்னா மல்டி கலர்ல இருக்கிறதுனால அழகா பாரு. இது நான் கூப்பிடுறேன் பேர். இப்போ வாடா தாங்க, நான் நீ நிறைய வச்சுருக்கேன் பாரு. அக்கா சாப்பாடு வெளியே தானா? வா, வேணுமா வேணாமா? நான் போடா. என்ன எடுங்க இங்க பாரு, இவன் ரொம்ப நாள் என்கிட்ட இருக்கான். அழகா இருக்கா இவன் குத்தவே. வேற எவனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வா, தீனி பார்க்குறாங்க எல்லாம், வரமாட்டுறாங்க. சரி வாங்க, வரலன்னா வரவனுக்கு கொடுப்போம். வாடா, நீ தான் நிறைய சாப்பிட்ருக்கீங்க. வேணாவா வா, கையில் வந்தால் தான் தருவேன். அப்பா கஷ்டம்.
கடிக்கிற கொஞ்சம் தாங்க, அவன் தட்டி விட்டு. வெறும் ஆரம்பம் தான் போல, இன்னும் நிறைய இருக்கு. வெயிட் அதிகமாக இருக்கான்ல. இவன் தான் எனக்கு வேணும். இவன் தான் ஹை. மேம் சார் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு, தாங்க. ஏய் அஜித், வந்துட்டான். சூப்பர். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஓகே, எவ்வளோ அழகா இருக்கான் பாருங்களேன். ஓ இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்ன கவர் பண்ணுங்க. இங்க வாடா. நல்லா இருக்கான். ஆமா, கை வைக்காத, கடிப்போம். பொட்டை கடிக்கிறான், கொஞ்சம் கோவப்படுறான். எனக்கு மேல பயங்கரமான கோவக்காரா இருக்கும். தொட விட மாட்டாங்க பாருங்க, பயங்கர ஆக்டிவா அங்கே மேம் அதுல கேமரா போட்டோ எடுக்கிற மாதிரி கொஞ்சம் சின்னதா ரவுண்டா வந்துட்டான். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். மேடம் உங்க பேர் சொல்லுங்க. நான் தான் பண். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? வீட்டுல இருந்து வரேன். நான் பைத்தியக்காரன். ரெண்டு பேரும் தூக்கி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? நம்ம டீம் இங்க தான் இருக்கு. காது கிட்ட கத்தாதடா, காது வலிக்குதுடா. இந்தாங்க இவனை அப்படியே புரியுங்க. பாக்கெட்டை தாண்டா தேடுறானுங்க இவனுங்க. பாக்கெட்ல எதுவும் இல்லைன்னா கம்முன்னு இதுவாயிடுறானுங்க. இந்தா இதை சாப்பிடுவியா? வேண்டாமா, ஃப்ரூட் சாப்பிடுவான். இவன் சாப்பிட்றான். காது கிட்ட கத்தாதடா, வலிக்குதுடா. வேணுமா? சரி இந்தா கோவப்படாது. வா வா வரமாது, காதோடு கத்த போறாண்டா பன்னீர். இவனும் என்ன பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப காது கிட்ட கட்டுறதுக்கு. அவ்வளவுதான், சும்மா கொஞ்ச நேரம். காத்து மேல, காத்து கீழ, காத்து சைட்ல, காத்து ரைட்ல, கொத்து மேல. சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. காத்து மேல, காத்து கீழ, காத்து ரைட்ல, காத்து சைட்ல. ரொமான்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க நீங்க. விசிட்டர்ஸ்லாம் வந்தா சுத்தி காட்டணும்ன்றதை விட்டு அழகா மேலாம் ஜாலியா என்ஜாய் பண்றதை விட்டு கொஞ்சல்ஸ் பண்ணிட்டு கொஞ்சல்ஸ் இல்ல. அவங்க இப்போ வந்து ஆக்சுவலி ரொமான்ஸ் மோட்ல இருக்காங்க. இப்போ யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இது மேல என்னது கையை கடிக்கிட்டீங்க வர, கை கடிக்கிட்டீங்க வர. என்ன பாருங்க, என்ன பாருங்க, இதான் சொல்லி கொடுத்தாங்க கடிக்கிட்டு. மேம் தென் ஐ காட். பரப்பியாடா? பறக்க தெரியுமா உனக்கு? ரெக்க இருக்கா? வாழை காணும் பண்ணி. இப்படியே நான் எவ்வளோ நான் கேட்டு ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு போட்டோவுக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்து போடா. வா சாக்லேட் வாங்கி தரண்டா. கொஞ்சம் கொடுங்க. போ, அவ்வளோ மாதிரி உனக்கு ஒரு ஆள் செட் பண்ணி விடணுமா? அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். நீ அங்கேயே இரு போடா. போ. இல்லை அவன் பார்க்கறது வரான். அவனுக்கு ஆள் செட் ஆயிடுச்சு, எனக்கு ஆள் இல்லை, ஆள் செட் பண்ணி விட்றான்னு கேட்குற மாதிரி பார்க்குறான்டா அவன். நான் என்ன பார்த்தா மாமா வாழை பார்க்குற மாதிரி இருக்குது. இவன் கடிக்கிறான் கையை. கைஸ், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி அடிக்கடி உங்களை நான் வந்து மீட் பண்ணிட்டு போகிறேன். நம்ம வந்து இந்த மாதிரியே நான் வந்து பாதியில் கழட்டி விட்டு போயிடுவேன். நீ இங்கே தான் என்ன ஆகணும். இது உனக்கு வந்து ஜெயில் மாதிரி. இந்த ஜெயிலுக்குள்ளே எனக்கு ஆனால் அப்படி வாழ்க்கை ஜெயில் கிடையாது. நான் சுதந்திர பறவை மாதிரி சுற்றின்னு தான் இருப்பேன். போங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் இது என்னடா பழக்கம் உனக்கு? ரொமான்ஸ் பண்ணுறதா வேலை? அதுக்கு வந்து